ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா பிரெட் ஆம்லேட் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 2 முட்டை எடுத்துருக்கிறேங்க. 2 முட்டையை நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். ஒரு பவுலில் ஒரு முட்டையை எடுத்து உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ அடுத்த முட்டையை வந்து இதே மாதிரி வந்து நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். இது வந்து நாட்டுக்கோழி முட்டைங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ வந்து நம்ம டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் மிளகுத்தூள், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு, மிளகுத்தூள் எல்லாமே வந்து கலந்து ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து தவாவை ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தூள் அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி இலையே ரொம்ப வாசமாக இருக்குங்க. இப்போ வந்து தோசைக்கல்லில் வந்து நம்ம வந்து இதை வந்து ஊற்றிக்கலாம். நல்லா ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா தேய்ச்சி விட்ருங்க. நல்லா சாஃப்டாக இருந்தால் தான் ப்ரெட்டு வந்து அதில் ஒட்டும். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் தவாவில் ஊற்றுங்க, இல்லைனா கீழே ஊற்றிடும். இப்போ வந்து நம்ம வீட் ப்ரெட் அதை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். இன்றைக்கி நான் நல்ல எடுத்துக்கிறேன். நீங்கள் நெய் வேணால் ஊற்றிக்கலாம். அப்புறம் நெய் ஊற்றிங்கன்னா ரொம்ப வாசமாக இருக்கும். ஸோ இது ஆப்ஷன் தான். இப்போ வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம், மடித்து எடுக்கலாம். மடித்து அதை திருப்பி போட்டுக்கலாங்க. இப்போ இன்னொரு சைடு வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இது வந்து நம்ம 2 பகுதியை கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ரெட் ஆம்லேட் வந்து 2 பேர் சாப்பிட்லாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ ப்ரெட்டு ப்ளஸ் இதில் முட்டை சேர்த்துக்கிறதுனால இது வந்து ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்னே சொல்லலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த முட்டை ப்ரெட் ஆம்லேட்டே எடுத்தால் போதும், ஃபில்லிங்காக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.